பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் கடைசி நாட்களிலே சீஷர்கள் யாவரும் அவருடைய வாழ்க்கையிலே கலங்கினவர்களாக, கலக்கமுற்றவர்களாக, வேதனை உற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை முடித்து ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போவேன் என்று சொன்னார். இதை கேட்டுதான் அவர்கள் மிகவும் கலக்கமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாருங்கள் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, கலக்கமுற்றிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை, ஆறுதலான வார்த்தையை உலகத்தில் ஒருவராலும் சொல்லியிருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே இந்த வார்த்தையை மிக அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். ஏன் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் கலங்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவரே நமக்கு வழியாக இருக்கிறார், அவரே நமக்கு சத்தியமாக இருக்கிறார், அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வருவேன் என்று சொன்னால் ஒரு இருதயம் கலங்காமல் காணப்படும். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறீங்க. அருமையான தேவ பிள்ளையே, இனி அப்படிப்பட்ட கலக்கம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டார். உன்னை நேசிக்கிற தேவன் உங்களோடு வந்துவிட்டார். உன்னை நேசிக்கிற தேவன் வாசல்களை வந்து நின்று கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுவா என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், மகளை கலங்கி கொண்டிருக்கிற மகள், வழி தெரியாமல், சத்தியம் எது என்று தெரியாமல், ஜீவன் எது என்று தெரியாமல் அறிந்து கொண்டிருக்கிறாயா? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், உன் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அன்போடு கூட சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா வேதனைகள் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் வழியாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இது மகிமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் நீர் அவளை பார்த்து சொன்னீர், உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லீர். ஆண்டவரே ஐயா, மாத்திரமல்ல, நான் வழி, நான் சத்தியம், நான் ஜீவன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொல்லி ஆண்டவரே சேஷர்களை தேற்றின தேவன் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக நான் செபிக்கிறேன். தேவ கரத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.